हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा। ओम सदाशिवसमारंभां श्रीकण्ठाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ हां शिवाय परमगुरवे नमः। ॐ हां ईशानशिवाचार्यपरमगुरवे नमः। श्रीमत्कारणागमं पूर्वभागे त्रिंशत्पटलः नित्यार्चनाविधिः। அருள்ஞானாலய ஸ்ரீ வேதசிவாகம சித்தாந்த சாஸ்திர பாடசாலையிலிருந்து நம்ம மாதம் தோறும் நித்யார்ச்சனா விதி தொடர் சொற்பொழிவா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த மாசம் எனக்கு பேச வாய்ப்பளித்த பரமேஸ்வரனுக்கும் எனது குருநாதருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து சபையில் இருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம எந்தெந்த லிங்கங்கள்ல பூஜை பண்ணா என்னென்ன மகிமைகள், எந்தெந்த லிங்கங்கள்ல பூஜை பண்ணக்கூடாது, சூரிய பூஜையினுடைய முக்கியம், அப்புறம் ஆச்சாரியருக்கு எத்தனை விதமான ஸ்நானங்கள் இருக்குன்னு குருநாதர் உபதேசம் பண்ணதை உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்றேன். ஓம் இதி நித்யம் ஷடாதாரம் ததः பூஜ்யோ திவாகரः வினா சூர்யார்ச்சனம் கர்ம ததோ நிஷ்பலதாம் விரஜேத். அதாவது இதி நித்யம் ஷடாதாரம் அப்படின்னா, ஷட் அப்படின்னா 6, ஆதாரம் அப்படின்னா ஸ்தானங்கள். நம்ம முருகப்பெருமானுக்கு எப்படி 6 படை வீடுகள் இருக்கோ அந்த மாதிரி நம்ம உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்கு. நம்ம எவ்வளவு படை வீடுகள் வேணாலும் சொல்றாமே முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு. 6 படை வீடுன்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம 6 ஆதாரங்களை தான் 6 படை வீடுன்னு சொல்லுது. அப்புறம் நம்ம பிரம்மரந்திரத்துல முருகப்பெருமான பரசிவரா பாவிக்கிறது இந்த ஷடாதார பூஜை. குமரகுருபரர் கந்தர் கல்வெண்பால சொல்லியிருக்கார், இல்லம் வந்து 6 திருப்பதி கண்டு 6 எழுத்தும் அன்பினுடன் கூர்மவர் சிந்தை குடிகொண்டோனே. யாரும் உள்ளம் முகந்து 6 திருப்பதி கண்டு, நம்ம நித்தியமும் 6 படை வீடுகள்ல போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ண முடியாது. அதனால இந்த சிந்தை குடிகொண்டோனே, நம்ம சிந்தையிலேயே நம்ம பிரம்மரந்திரத்துல முருகப்பெருமான நினைச்சு பரசிவரா பாவிக்கிறது இந்த ஷடாதார பூஜை. நம்ம மூலாதாரத்துல வம் ஷம் ஷம் சம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்தல பத்மத்துல சித்தலட்சுமி வல்லபாம்பாவோடு கூடிய கணபதி இருக்கார். சுவாதிஷ்டானத்துல ஓம் பம் பம் மம் யம் ரம் லம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தல பத்மத்துல சாவித்ரி காயத்ரியோடு கூடிய பிரம்மா இருக்கார். அப்புறம் நாபிஸ்தானத்துல ஓம் டம் டம் நம் தம் 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 நம் பம் பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தீதல் பத்ம தாமரையில தராலட்சுமியோடு கூடிய விஷ்ணு இருக்கார். அப்புறம் அனாஹதே ஹிருதயே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல ஓம் கம் 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 சம் சம் ஜம் ஜம் ஞம் டம் டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 இதழ் பத்மதாமரையில கௌரியாம்பிகாவோடு கூடிய ருத்ரர் இருக்கார். அப்புறம் விஷுத்தௌ தாளமூலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல உண்மணி வாக்வாதினியோடு கூடிய அம் ஆம் இம் ஈம் உம் ஊம் ரும் ரம் ரும் ரம் ஏம் ஐம் ஓம் ஔம் அம் ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய ஷோடசதல பத்மத்துல உண்மணி வாக்வாதினியோடு கூடிய மகேஸ்வரர் இருக்கார். அப்புறம் நம்ம ஆக்ஞாஸ்தானத்துல குருமூர்த்தியான லம் ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தல பத்மத்துல மனோன்மணி தர்மசக்தியோடு கூடிய நம்ம குருமூர்த்தியான சதாசிவர் இருக்கார். அப்புறம் நம்ம பிரம்மரந்திரத்துல சஹஸ்ரதல பத்மத்துல நம்ம லட்சியமூர்த்தியான பராசக்தியோடு கூடிய பரமேஸ்வரர் நம்ம பிரம்மரந்திரத்துல காட்சி தந்துட்டு இருக்கார். இந்த ஷடாதார பூஜைங்கிறது ரொம்ப முக்கியமான பூஜை, நம்ம நித்தியமும் பண்ணணும். இப்ப நம்ம சிவ பூஜைக்குள்ள போலாம். சிவ பூஜைக்கு முன்னாடி சூரிய பூஜை அப்படின்னு இருக்கு. ததः பூஜ்யோ திவாகரஹா, நம்ம சூரிய பூஜை பண்ணணும். இந்த சூரியன் அப்படிங்கிறவர் நம்ம நவகிரகத்தோட அதிபதியா யாருன்னு நம்மளுக்கு குழப்பம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல சிவசூரியன் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம எந்த பூஜைகளா இருந்தாலும் கோயில்களில், அப்புறம் மண்டபார்ச்சனை பூஜைகளில், அப்புறம் நம்ம நித்திய பூஜையில எல்லா இடத்துலயும் நம்ம சூரிய பூஜை இல்லாம பூஜை இல்லை. அதனால இந்த சூரிய பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்திப பூஜா விதி அப்படிங்கிற புஸ்தகத்துல இந்த சூரிய பூஜையை பத்தின மகிமைகள்லாம் இருக்கு. அதனால இந்த சூரிய பூஜைங்கிறது ரொம்ப முக்கியமான பூஜை. வினா சூர்யார்ச்சனம் கர்ம தத்தோ நிஷ்பலதாம் விரஜேத். இந்த சூரிய பூஜை பண்ணாம எந்த பூஜை பண்ணாலும்
பலனற்றதா ஆயிரும். அதனால இந்த சூரிய பூஜை ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம எந்தெந்த லிங்கங்கள்ல பூஜை பண்ணா எந்தெந்த பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். சுவர்ணேன கிருதம் லிங்கம் புக்தி முக்தி பிரதம் பவேத். தாம்ரஜம் புத்திரஜம் புரோக்தம் ரஜதம் ஸ்ரீகரம் பவேத். சுகதம் காம்சமித்யுக்தம் பைத்தலம் ரோகநாசனம். சுவர்ணேன கிருதம் லிங்கம். சுவர்ணம் அப்படின்னா தங்கம். தங்கத்தினால ஆன லிங்கத்துல நம்ம பூஜை பண்ணா புக்தியும் முக்தியும் கிடைக்கும். புக்தி அப்படின்னா போகம், முக்தி அப்படின்னா மோட்சம். நம்ம மொத்த சுவாமிகிட்ட வரம் வாங்கினா நம்மளுக்கு மறுபிறவி உண்டு. ஆனா நம்ம சிவபெருமான்கிட்ட வாங்கினா நம்மளுக்கு மோட்சம். நம்மளுக்கு பசுபோகமா இல்லாம எல்லாம் சிவபோகமா கிடைக்கும். இந்த தங்கலிங்கத்துல பூஜை பண்ணா போகமும் மோட்சமும் கிடைக்கும். தாமிரஜம் புத்திரஜம் புரோக்தம். இந்த தாமிரலிங்கத்துல பூஜை செய்தால் நம்மளுக்கு புத்திர பெயர் உண்டாகும். சிவன்மலையில நாகு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நாளா சிவாதலபதிட்ட வேண்டிட்டு இருந்தார் புத்திரபாகியம் உண்டாகணும்னு. அப்ப குருவானவர் ஈசான சிவாச்சாரியார் தீட்சை பண்ணி தாமிரலிங்கத்தை கொடுத்திருக்கார். அப்புறம் அவருக்கு சிவபிரகாச குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மலையில பூஜை பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் ஆகமங்கள்ல ஒரு ஸ்லோகமா மட்டும் இல்ல, இதெல்லாம் உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதனால இந்த தாமிரலிங்கத்துல பூஜை பண்ணா நம்மளுக்கு புத்திர பேர் உண்டாகும். ரஜதம் ஸ்ரீகரம் பவேத். நம்ம வெள்ளியினால் ஆன லிங்கத்துல நம்ம பூஜை பண்ணா ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஐஸ்வர்யம் அப்படின்னா செல்வம். செல்வம் கலலயத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த செல்வம்ங்கிறது இந்த இடத்துல ஐஸ்வர்யம்ங்கிறது ஞானம்னு கொடுத்துருக்கு. அதனால இந்த செல்வமும் ஞானமும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வெள்ளி லிங்கத்துல பூஜை பண்ணா. சுகதம் காம்சமித்துக்தம். வெங்கலத்தினால் செய்யப்பட்ட லிங்கத்துல நம்ம பூஜை பண்ணா நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். சுகம் அப்படின்னா நம்ம துக்க நிவர்த்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சுகம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற போகங்கள் தான் சுகம். அதனால இந்த வெங்கலலிங்கத்துல பூஜை பண்ணா நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். பைத்தலம் ரோகநாசனம். பித்தளையினால் செய்யப்பட்ட லிங்கத்துல நம்ம பூஜை பண்ணா நம்மளுக்கு ரோகநாசத்தை கொடுக்கும். ரோகம் அப்படின்னா நம்ம சளி, இரும்பல், காய்ச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் ரோகங்கள். இதெல்லாம் உண்டாருக்கான வினைகளான ஆணவம், கண்மம், மாயை, இதுவும் ரோகங்கள் தான். இந்த ரோகங்கள்லாம் நீங்கணும்னா நம்ம பித்தளை லிங்கத்துல பூஜை பண்ணணும்னா நீங்கும். அப்புறம் எந்தெந்த லிங்கங்கள்ல நம்ம பூஜை பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். அயசம் புத்திரநாசம் தூ திரிலோகம் மரணம் பவேத். தஸ்மாத்வை சர்வஜாதீனாம் பானமேவோத்தமோத்தமம். அயசம் புத்திரநாசம் தூ அப்படின்னா இரும்பினால் ஆன லிங்கத்துல பூஜை பண்ணா நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஆபத்து. இந்த இரும்பினால் ஆன லிங்கத்தை வீட்டுல வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு. திரிலோகம் மரணம் பவேத். 3 உலோகங்கள்னால ஆன லிங்கத்துல நம்ம பூஜை பண்ணா யாரு பூஜை பண்றாங்களோ அவங்களோட உயிருக்கே ஆபத்து. அதனால இந்த 3 உலோகங்கள்னால ஆன லிங்கத்துல பூஜை பண்ணக்கூடாது. அஸ்மாத்வி சர்வஜாத்தினாம் பானமேவோத்தமோத்தமம். அதனால எல்லா வர்ணத்தவர்களும் பானலிங்கத்துல பூஜை செய்வதே உயர்ந்தது அப்படின்னு ஆகமத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி க்ஷுத்ரபத்ர பூஜா பேதம். ஓம் க்ஷுத்ரம் பத்ரம் த்விதா ப்ரோக்தம் க்ஷுத்ரமாத்மார்த்த பூஜனம் பத்ரம் பரார்த்தமித்யுக்தம் கிராமாதோ ஸ்தாபனம் ஹிதம். க்ஷுத்ரம் அப்படின்னா ஆத்மார்த்த பூஜை, அவங்கவுங்களோட ஆத்மரட்சணைக்காக பண்ணுது. பத்ரம் அப்படின்னா பரார்த்த பூஜை, சர்வேஷாம் ஆத்மரட்சார்த்தம், எல்லா ஆத்மரட்சணைக்காக பண்ணுது. ஆகமங்கள்ல நிறைய இடத்துல க்ஷுத்ரம் பத்ரம் அப்படின்னு கொடுத்துருக்கும். அப்புறம் பஞ்சசுத்தி. ஆத்மசுத்திஸ்து பூர்வம் ஸ்யாத் ஸ்தானசுத்தர் த்விதீயகம் திருத்தீயம் திரவியசுத்தி ஸ்யாத் சதுர்த்தம் மந்திரசோதனம் பஞ்சமம் லிங்கசுத்தி ஸ்யாத் இத்யேதாः பஞ்சசுத்தயः. விதினா ஸ்நானகம் கிருத்வா தேகசுத்திரிतः பரம் பாதப்பிரக்ஷாலனம் கிருத்வா சமாசம்ய விதானதः. ஆத்மசுத்திஸ்து பூர்வம் ஸ்யாத். ஆத்மசுத்தி அப்படிங்கிறது நம்ம இந்த தேகமானது 2 உயிரோட செயற்கையில தான் இந்த தேகம் உருவாகுது, சுக்லமும் சோனிதம் கலந்து. அதனால இந்த தேகத்தினால நம்ம சுவாமி பூஜை பண்ண முடியாது. நம்ம முன்னாடி பூத சுத்தியில பார்த்த மாதிரி ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், லிங்க தேகம் அப்படின்னு 3 சரீரங்கள் இருக்கு. ஸ்தூல சரீரத்தை நம்ம பஞ்சபூதங்கள்னால சுத்தம் பண்ணும். சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம தத்துவலீனமா சுத்தம் பண்றோம்.
லிங்க தேகத்தை நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தினால சுத்தம் பண்ணி இந்த தேகம் சிவதேகமா ஆக்கிதான் நம்ம சிவ பூஜை பண்ணணும். அதனால இந்த ஆத்ம சுத்தி பண்றோம். ஸ்தான சுத்தர் துத்தீயகம், இரண்டாவதா ஸ்தான சுத்தி. நம்ம என்னதான் நம்ம ஆத்மா சுத்தமா இருந்தாலும் இந்த ஸ்தானம் வந்துட்டு எந்த அதிர்வுகளும் இல்லாம சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்தான சுத்தி பண்றோம். இந்த ஸ்தான சுத்தியை பத்தி ஆகமங்கள்ல நிறைய சிறப்பா கொடுத்திருக்கு. திருத்தீயம் திரவிய சுத்தி சார், மூன்றாவதா திரவிய சுத்தி. நம்ம பூஜை பண்றக்கூடிய பூஜைக்கு வரக்கூடிய கர்த்தா வந்து இந்த திரவியம் வாங்கி தரும்போது மனசுல என்ன வேணாலும் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் அவங்க, இது என்னோட காசு அந்த மாதிரி. இந்த தோஷங்கள்லாம் போகி இந்த திரவியம் வந்து சிவ திரவியமா ஆகிறதுக்காக இந்த திரவிய சுத்தி பண்றோம். சதுர்த்தம் மந்திர சோதனம், நாலாவதா மந்திர சோதனம். குருநாதர் சொல்லியிருக்கார், இந்த மந்திர சுத்திங்கிறது வெறும் மந்திரமா சொல்லிட்டு போறது இல்ல, துவாதசகலா பிராசாதம்ன்றத வந்துட்டு ஹஸ்வ தீர்க்க புளுத சூக்ஷ்ம அதிசூக்ஷ்மவா இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம எச்சில் நாக்கு போன்ற தோஷங்கள்லாம் நீங்கிறதுக்காக தான் இந்த மந்திர சுத்தி பண்ணுது. அப்புறம் பஞ்சமம் லிங்க சுத்தி சார், ஐந்தாவதா லிங்க சுத்தி. நம்ம லிங்க சுத்திங்கிறது நம்ம வியோமவியாபி பதமந்திரம் சொல்லி நம்ம பூஜை செய்யக்கூடிய சுவாமிக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்றது இந்த லிங்க சுத்தி. இந்த லிங்க சுத்தியை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இத்தியதா பஞ்சசுத்தையா, இந்த 5 சுத்திகளும் ரொம்ப முக்கியமான சுத்திகள். நம்ம எங்கேயா இருந்தாலும் கோயில்களில், அப்புறம் நம்ம தீட்சைகள்ல, அப்புறம் நம்ம சிவபூஜைகள்ல எல்லா இடத்துலயும் இந்த பஞ்சசுத்தி பண்ணும். அதாவது நம்ம தீட்சையில சஞ்சித வினைங்கிறது போயிடும், ஆகாமி வினைங்கிறது நம்ம நித்தியம் சிவபூஜை பண்ணும்போது போயிடும். இந்த பிராரப்த வினைங்கிறது இந்த மாதிரி பூத சுத்தியாதிகள் எல்லாம் பண்ணா இந்த பிராரப்த வினை குறையும். அதனால இந்த பஞ்சசுத்திகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இத்தியதா பஞ்சசுத்தையா, இந்த பஞ்சசுத்திகள் பண்ணாம எந்த பூஜை பண்ணாலும் பலனற்றதா போயிடும். அதனால இந்த பஞ்சசுத்தி ரொம்ப முக்கியம். விதினா ஸ்நானகம் கிருத்வா தேக சுத்திரித்து பரம். அதாவது நம்ம காலையில பண்றது மலஸ்நானம், அழுக்கு போறதுக்காக பண்ணது இந்த மலஸ்நானம். அப்புறம் நம்ம சூரிய பூஜை பண்ணிட்டு சிவ பூஜை பண்ணும்போது இந்த சூரபாவம் நிவர்த்திக்காக நம்ம பஸ்மஸ்நானம் பண்ணாலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் நம்ம என்ன சுவாமியை பூஜை பண்றோமோ அந்த சுவாமியோடைய ஞாசம் பண்ணிட்டு தான் பூஜை பண்ணணும். அப்புறம் நம்ம என்னதான் நம்ம மடியா அந்த சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம கோயில் போற வழியில ஏதாவது விழுப்பட்டோம்னா அதுக்குண்டான மந்திர ஸ்நானங்கள் பண்ணிக்கணும். இல்லைன்னா குளிச்சுதான் ஆகணும் அப்படின்னா குளிக்கணும். இந்த மாதிரி நம்ம தேகத்தை சுத்தி பண்ணிட்டு பாத பிரக்ஷாலனம் கிருத்வா பாதாங்குஷ்ட துவயாதாரபியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடாநாடி பிங்களா நாடிங்கிறத நம்ம இந்த தோஷங்கள்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாத பிரக்ஷாலனம் பண்றோம். சமாசம்ய விதானத்தா நம்ம ஆச்சமனம் பண்ணி இந்த 36 தத்துவங்களும் நம்ம உடம்புக்குள்ள இந்த சிவதத்துவத்துல அடங்கி நம்ம சிவதத்துவத்துல இருந்து நம்ம சிவ பூஜையை பத்தி பார்ப்போம். நான் பேசினதில் ஏதாவது பிழை இருந்தால் பெரியோர்கள் ரட்சித்து அருளுமாக கேட்டுக்கொள்கிறேன். ஹரி ஓம்.